சில்வர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு $120 வரைக்கும் போனது. ஸோ $120 வரைக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இறங்கிடுச்சு. ஒரு $61 பக்கம் கீழே வந்து இறங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஏப்ரல் 9th, அதாவது ஏப்ரல் 8th வந்து நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து பை சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தது. ஸோ இது வந்து $83 வரைக்கும் ரீச் ஆனது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி எடுத்துட்டு $83 மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது ஒரு $92 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட்ல வந்து இருக்கு. சில்வர் ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு 4.25 லட்சத்துல இருந்து ஒரு $2 லட்சம் வரைக்கும் இறங்கிடுச்சு. இந்த இடத்துல பை சைடு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 2,25,000 வந்து கொடுத்துருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,61,489 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,96,978 வரைக்கும் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரேடியாக இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆல் டைம் ஹை வந்து ரீச் ஆகுமா, ஒரு 4.25 லட்சத்துக்கு மறுபடியும் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து கிடையாது. இப்போதைக்கு வந்து இந்த பேட்டர்ன் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு $83 பிரேக் அவுட் பண்ணா ஒரு $92, ஒரு $8 to $9 பக்கம் பை சைடு வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல நாம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம்.